Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்புளிச்சான்பட்டி கிராமத்தில் உள்ள மந்தையம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ திருவிழாவை முன்னிட்டு வட மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. திறந்த வயல்வெளியில் ஒவ்வொரு காளைகளாக வடத்தில் பூட்டி களமிறக்கப்பட்டன. இந்த மஞ்சு விரட்டில் பங்கேற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஏராளமான பொதுமக்கள் வட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை பார்த்து ரசித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குடிநீர் வராமல் போனதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காளி குடத்துடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டத்தை அடுத்த பாகல்மேடு அண்ணாநகர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் காளி குடங்களுடன் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் குடிநீருக்கு பொதுமக்களை விட்டு குடிபோதைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது செல்போன் வெடித்து இளைஞர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரமக்குடி அருகே ஓட்டப்பாலத்தைச் சேர்ந்த ரஜினி தனது நண்பர் பாண்டியுடன் மதுரை சென்று வீடு திரும்பி உள்ளார். தெளிச்சாத்தநல்லூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த போக்கோ செல்போன் திடீரென வெடித்துள்ளது. இதில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் 36 வயதான ரஜினி சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளார். காயமடைந்த அவரது நண்பர் பாண்டி பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீரென செல்போன் வெடித்து இளைஞர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திருவிழா முடிந்து சென்னை உள்பட பல ஊர்களுக்கு திரும்பும் பக்தர்கள் போதிய பேருந்து வசதியின்றி காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டது. ஆரணி டவுன் பகுதி ஸ்ரீ வேம்புலியம்மன் கோயிலில் 51ஆம் ஆண்டு ஆடி வெள்ளியை முன்னிட்டு கூழ்வார்க்கும் விழா நடைபெற்றது. இதற்காக சென்னை, காஞ்சிபுரம் உள்பட பல இடங்களில் இருந்து வந்தவர்கள் மீண்டும் ஊர் திரும்ப பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து முண்டியடித்து பயணம் செய்தனர். விடியா அரசு விசேஷ நாட்களில் போதிய அரசு பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்தின் மீது மரம் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்து கடந்த ஒரு வார காலமாக உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கூடலூரில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்து அனுமாபுரம் பகுதியில் வந்தபோது மரம் விழுந்ததில் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்து ஓட்டுநருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக பயணிகள் எவ்வித பாதிப்புமின்றி உயிர் தப்பினர். இதனால் உதகை கூடலூர் செல்லும் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உலக புகழ்பெற்ற அழகர் கோவில் ஆடி பெருந்திருவிழா தேரோட்டத்தில் தண்ணீர் வசதி இன்றியும் போதிய பேருந்து வசதி இல்லாமலும் பக்தர்கள் தவித்தனர். அழகர் கோவில் தேரோட்ட விழாவில் அங்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டிகள் அனைத்தும் வெறும் காட்சி பொருளாக இருந்ததால் பக்தர்கள் இங்கும் அங்குமாக அலைந்து அவதிக்குள்ளாகினர். இதேபோன்று போதிய பேருந்து வசதி இல்லாததாலும் பக்தர்கள் வரிசையாக செல்ல எந்தவித ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்காததாலும் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். விடியா திமுக அரசு வேண்டுமென்றே இப்படி செய்கிறதா என பக்தர்கள் பலர் தங்கள் வேதனைகளை வெளிப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி கடலில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த பூம்புகார் மீனவர்கள் 41 பேரை பழவேற்காடு பகுதி மீனவர்கள் சிறைப்பிடித்து மீன்வளத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பழவேற்காடு கடல் பகுதியில் 5 நாட்டிக்கல் மைல் தொலைவில் பூம்புகார் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட சுமார் 7 டன் எடையுள்ள சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது பூம்புகார் மீனவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்த பழவேற்காடு மீனவர்கள் 41 மீனவர்களை சிறைப்பிடித்து மீன்வளத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் குரங்குசாவடி பகுதியில் குடியிருப்பு பகுதியில் உயர் அழுத்த மின்சார கம்பி அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். குரங்குசாவடி அசோக் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக அதன் உரிமையாளர் உயர் அழுத்த மின் இணைப்பு பெற மின்சார வாரியத்தில் விண்ணப்பித்திருந்தார். இந்த பகுதியில் ஏற்கனவே மின் கம்பங்களிலிருந்து மின்சார கம்பிகள் வீட்டின் அருகிலேயே செல்வதால் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவருக்காக உயர் அழுத்த மின்கம்பி கொண்டு செல்வதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். விடியா திமுக அரசு மக்களின் பாதுகாப்பில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி லைன் வீட்டு ஒட்டி போயிட்டுருக்குங்க. அதுவே குழந்தைங்கள வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமான இது போகிறது வர்றது ஸ்கூல் வண்டிங்களும் அதிகமாக போகுது. குழந்தைங்க ஏதாவது தெரியாமல் பட்டால் கூட பிரச்சனை ஆயிரும். அப்புறம் நாங்களும் மேலே துணி காய போடுறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், ஏதாவது தண்ணி பட்டு எங்களுக்கும் பிரச்சனை வருமானு ஒரு பயம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணையில் ஆபத்தை உணராமல் குளிக்கும் சுற்றுலா பயணிகளை விடியா திமுக அரசு தடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணை ஜூன் மாதம் 26ஆம் தேதி முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த அணைக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அணையில் தண்ணீர் வழிந்தோடும் மேல் தளத்தில் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் குதித்து குளித்து வருவதால் விபத்து ஏற்படும் நிலை காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா திமுக அரசு தடுப்புகள் அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் சாக்கடை கழிவுநீர் ஆற்றில் கலப்பதால் ஆற்று நீர் மாசடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புவனகிரி மற்றும் சேத்தியத்தோப்பு பகுதிகளிலிருந்து வரும் கழிவுநீர் அருகில் உள்ள வெள்ளாற்றில் வெளியேற்றப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் ஆற்று பகுதியில் வெளியேற்றப்பட்டு வருவதால் நிலத்தடி நீர் பாதிப்படைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் இப்பகுதி மக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மக்கள் விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நகராட்சி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. உசிலம்பட்டி அருகே முத்துப்பாண்டிப்பட்டி விலக்கு பகுதியில் உள்ள கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. பல மணி நேரமாக குடிநீர் கால்வாயில் ஆறு போல ஓடிய நிலையில் விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் அப்பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சேதமடைந்துள்ள பழைய நியாய விலைக் கடையை அகற்றிவிட்டு புதிய நியாய விலைக் கடை அமைத்து தர வேண்டுமென விடியா திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீமுஷ்ணம் அருகே குமாரக்குடி கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடை சேதமடைந்துள்ளதாகவும் நியாய விலைக் கடைக்குள்ளே மழைநீர் கசிவதால் பொருட்கள் சேதமடைவதாகவும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மழைநீர் நியாய விலைக் கடைக்குள் கசியாமல் இருக்க பாலித்தீன் தார்ப்பாய் கொண்டு மூடப்பட்டுள்ள அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த நியாய விலைக் கடை கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக அரசு எந்த அரசு கட்டிடத்தையும் பராமரிப்பதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொப்பரை தேங்காய்க்கு உகந்த விலை கொடுக்க வேண்டும் எனவும் நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக பொள்ளாச்சி நகரம் வடுகம்பாளையம் அருகே 100 நாட்களுக்கு மேலாக இயங்கி வந்த ரயில்வே கேட்டை முன்னறிவிப்பின்றி மூடியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும் அது குறித்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கரூர் நகரை வந்தடைந்தது. அமராவதி அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் அணையிலிருந்து கடந்த 3 நாட்களாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதன்படி தற்போது கரூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் கதவணைக்கு நீர் வந்தடைந்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். கத்தாழையில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து புவனகிரி அருகே ஆதிவராக நத்தம் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது மர்ம நபர்கள் பின்பக்க கண்ணாடியை நோக்கி கல்வீசினர். இதில் கண்ணாடி விரிசல் ஏற்பட்டு உடைந்தது. நல்வாய்ப்பாக இதில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. 2 மாதங்களுக்கு முன்னர் புவனகிரி பகுதியில் இதேபோல் 2 சம்பவங்கள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கும் மின்கம்பத்தை சீரமைக்க வேண்டுமென விடியா திமுக அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இருந்து சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அடரி கிராமத்தின் அருகில் மின்கம்பம் ஒன்று சேதமடைந்து வளைந்து ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கிறது. போக்குவரத்து நிறைந்த இந்த சாலையில் மின்கம்பிகள் எப்போது வேண்டுமானாலும் அறுந்து விழும் ஆபத்து இருப்பதால் விடியா அரசின் மின்துறை சேதமடைந்துள்ள மின்கம்பத்தை சரி செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.